வழக்கறிஞர் எம் ரவிக்குமார் அவர்களே, மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் எம் பன்னீர்செல்வம் அவர்களே, மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர் தோழர் வி சங்கிலி அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரை நிகழ்த்திய எமது சிபிஎம்எல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் எஸ் முருகேசன் அவர்களே, மாநில குழு உறுப்பினர் அன்பு தோழர் இரா ரவி அவர்களே, எனக்கு முன்பாக இந்த பொதுக்கூட்டத்தை விளக்கி சிறப்புரை நிகழ்த்திய நமது கட்சியினுடைய மத்திய கமிட்டி உறுப்பினர் அன்பு தோழர் சந்திரமோகன் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கிற தோழர் மாவட்ட குழு உறுப்பினர் நந்தினி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு முன்னால் அமர்ந்து பொதுக்கூட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய எமது கட்சியினுடைய மத்திய கமிட்டி உறுப்பினர் தோழர் புதுச்சேரி பாலசுப்ரமணியம் அவர்களே, கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர்கள் அன்பு தோழர் ராமச்சந்திரன் அவர்களே, உடுமலைப்பேட்டை தோழர் ராஜேந்திரன் அவர்களே, எமது அனைத்து இந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு தோழர் குணசேகரன் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டமாக இருந்தாலும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினராக கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்று செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பு தோழர் பொன்னுத்துறை அவர்களே, மாநில குழு உறுப்பினர் கண்ணையன் அவர்களே, மாநில குழு உறுப்பினரும் கும்பகோணம் மாநகரத்தின் செயலாளருமான அன்பு தோழர் மதியழகன் அவர்களே, அன்பிற்குரிய மாநில குழு உறுப்பினர் தோழர் இளையராஜா அவர்களே, மாநில குழு உறுப்பினர்கள் தோழர் ரேவதி அவர்களே, தோழர் மணிமேகலை அவர்களே, தோழர் மாதவி அவர்களே, தென்காசி மாவட்டத்தினுடைய செயலாளரும் மாநில குழு உறுப்பினருமான அன்பு தோழர் வேல்முருகன் அவர்களே, அரசியல் கட்சிகள் நாங்கள் இந்த முதலாளித்துவ அரசியல் கட்சிகளுக்குள்ளே புகுந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஏதாவது ஒரு அதிகாரத்தை பிடித்து துடைக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் அல்ல. நாங்கள் இந்த சமூகத்தை தலைகீழாக மாற்றி அமைக்க வந்தவர்கள், புரட்டி போட வந்தவர்கள், இங்கே ஊழலற்ற சாதி பேதமற்ற ஒரு சமத்துவ பூ உலகத்தை படைக்க வந்தவர்கள். 100 ஆண்டுகளில் நீங்கள் எல்லாம் சொல்வதைப் போல நாங்கள் மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்திலே பெரிய அளவில் இல்லை, மத்தியிலே ஒன்றியத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. 100 ஆண்டு காலமாக ஒரு செங்கொடி இயக்கம் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணிற்காக தொடர்ந்து எந்த விதமான சுய லாபமும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தை யாராவது விரல் வெட்டு காட்டுங்கள். ஒரே ஒரு கட்சியை துவங்கி ஒரு தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டால் அந்த கட்சி காணாமல் போய்விடுகிறது. 2வது தேர்தலில் என்று சொன்னால் கட்சியை கலைக்கும் நிலைக்கு வந்து விடுகிறார்கள். ஒருவர் இந்த கட்சியிலே பதவி இல்லை என்று சொன்னால் அத்தோடு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்து போகிறது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, 100 ஆண்டு காலமாக நான் எல்லா இடத்திலையும் ரொம்ப துணிச்சலோடு கேட்பேன், ஒரு பட்டியல் போடுவது வாருங்கள். எங்களிடத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதை விட இந்தியாவிலே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக உயிர் நீத்தவர்கள், போராடியவர்கள் என்று பட்டியல் எடுத்தால் எமது சிபிஎம்எல் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இந்த சமரசமில்லாத வர்க்க போராட்டத்தில் மக்களுக்காக போராடி உயிர் நீத்தவர்களுடைய பட்டியலிலே முதலிடத்தை பிடிப்பவர்கள் நாங்கள். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி சிறை சென்றவர்கள் பட்டியலை ஒன்று எடுங்கள். அந்த சிறை செல்லுகின்ற பட்டியலை எடுத்து பார்த்தால் கம்யூனிஸ்டுகள் 100 ஆண்டுகளில் எல்லா சிறைகளையும் நிறைப்புரிந்தவர்கள் யார் என்று பார்த்தால் கம்யூனிஸ்டுகள் நாங்கள். 200 ஆண்டு காலம் ஆங்கிலுடைய பிடியிலே சிக்கி தவித்த இந்திய தேசத்தை விடுதலை செய்வதற்காக சமரசமில்லாமல் போராடியவர்கள் யார் என்று ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தால் கம்யூனிஸ்டுகளை தவிர வேறு ஒருவரையும் நீ விரல் விட்டு சொல்ல முடியாது. சாதி ஒழிப்பு களத்திலே இந்த மத ஆதிக்கத்திற்கு எதிராக சமரசமில்லாமல் போராடுகிற ஒரு இயக்கம் என்று பார்த்தால் கம்யூனிஸ்டுகள், அதிலும் குறிப்பாக நக்சல் பாரிகள், விவசாயத்துக்காக, விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக ஆயுதமேந்திய நக்சல் பாரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த திண்டுக்கல் பகுதியில் வேலை செய்யக்கூடிய எங்களுடைய தோழர்கள் எல்லாம், இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் முருகேசன் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செங்கொடியை பிடித்துக் கொண்டு சமரசமில்லாமல் போராடி கொண்டிருக்கிற தோழர் முருகேசன் எந்த பொறுப்பும் வகிக்கவில்லை. தலைமை தாங்கியிருக்கிற மீனாட்சி சுந்தரம் இளமை காலம் தொட்டு இடதுசாரி இயக்கத்தில் நின்று கொண்டு இந்த மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளையை சமூகத்திற்காக கொடுத்த அந்த தாய் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ரவி இங்க இருக்கிறார். ரவியினுடைய தந்தை 2வது தலைமுறை, அது 3வது தலைமுறையும் வருகிறது. அன்பு தோழர் ராஜ் முன்னால் அமர்ந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு போராடிய தோழர் தன் வீட்டிலிருந்து ஒரு பிள்ளையை இடதுசாரி இயக்கத்திற்காக கொடுத்திருக்கிறார்.
இங்கே வழக்கறிஞராக வந்திருக்கிற எனக்கு முன்னால் உரையாற்றிய ரவிக்குமார் ரொம்ப சிறு வயதிலிருந்தே அப்பா கம்யூனிஸ்டாக இருந்தவர். அந்த பிள்ளையும் சிறு வயதிலிருந்தே இடதுசாரி இயக்கத்தின் பின்னால் வருகிற ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை என்று இப்படி ஒவ்வொருவராக சொல்லலாம். சங்கிலி துவங்கி இருக்கிற எல்லா தோழர்களும் இந்த இயக்கத்திற்காகவும் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடியவர்கள், போராட வந்தவர்கள். எனவே அவர்களெல்லாம் இணைந்துதான் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மண்ணையும் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் பாதுகாப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே எங்கள் தோழர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி மாநகராட்சி, நகராட்சி, இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து தோழர்களும், பொதுமக்களும், விவசாயிகளும் எங்களுடைய தோழர்களுக்கு ஆதரவை தாருங்கள், அவர்களோடு சேர்ந்து நின்னுங்கள் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களிடத்திலே ஒரு அறைகூடாக விடுக்கிறேன். அன்பிற்குரிய தோழர்களே,